ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு பேருந்தும் நிறுத்தப்படவில்லை என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்தார். பேருந்துகள் நிறுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிவிக்கை. அதிமுக ஆட்சி காலத்தில்தான் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. இதற்கு காரணம் ஓட்டுநர் நடத்துனர்களை பணிக்கு எடுக்காததே காரணம். இதனால் ஓட்டுநர் நடத்துனர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதன் எதிரொலியாக 2000 வழித்தடங்கள் முடக்கப்பட்டன. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த ஒரு பேருந்தும் நிறுத்தப்படவில்லை. மகளிர் கட்டணமில்லா பயணம் செய்ய நிகழ்வு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 2800 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று வரையில் 277.13 கோடி பயணங்கள் மகளிரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளனர். புதியதாக ஓட்டுநர் நடத்துனர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் என்று அவரது அறிவிக்கையில் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நியமனம். போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் சென்னை, கும்பகோணம் உட்பட்ட பல்வேறு வழித்தடத்தில் 400 ஓட்டுநர்களை நியமிப்பதற்கான டெண்டரில் 4 நிறுவனங்கள் பங்கேற்பு. ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு பணி வழங்கப்படும் என தகவல். அதாவது பார்த்திங்கன்னா ஒப்பந்த முறையில் பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களை இப்பொழுது எடுக்க போகிறோம் அப்படின்ற அறிவிக்கைகள் வெளிவந்துருச்சுங்க. போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் சென்னை, கும்பகோணம் உட்பட பல்வேறு வழித்தடத்தில் 400 ஓட்டுநர்கள் நியமிப்பதற்கான டெண்டரில் 4 நிறுவனங்கள் பங்கேற்று ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அரசு பேருந்தும் நிறுத்தப்படவில்லை. திமுக ஆட்சி அமைந்த பின் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு பேருந்தும் நிறுத்தப்படவில்லை. தங்கள் ஆட்சி கால தவறை மறைக்க பொய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒரு ஓட்டுநர் நடத்துனரை கூட பணிக்கு எடுக்கவில்லை. போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பார்த்திங்கன்னா இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.